நான் விழுந்து கடந்து உங்களுக்காக ஜெபிச்சேன், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். நம்ம ஜெபம் பண்ணோமா? 40 நாள் உபவாசம். ஆண்டுடைய கோபாக்கினியில் இருக்கிறார்களே, விக்கிரக ஆராதனையில ஆண்டுடைய கோபாக்கினியில பாவத்தில் இருக்கிறார்களே நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தேசத்தின் ஜனங்கள், இந்த உபவாச நாட்கள்ல விழுந்து கிடந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்துக்கு 40 நாள்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறது இல்ல உபவாசம். அல்லேலூயா. பிறருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படி, பிறருடைய கோபாக்கினை கர்த்தர் மாற்றும்படிக்கு தேவ சமூகத்தில் விழுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மோசேயுடைய ஜெபம் அப்படிப்பட்டதா? முதல் நான் ஜெபம் பண்ணது போலவே முன் போலவே மறுபடியும் 40 நாள் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். விழுந்து கிடக்கிறார். முதல்ல முகமுகமா பேசுறவர இப்ப போய் மக்களுக்காக பரிந்து பேசுறார். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபை பெற்றுக்கொண்டு வருகிறார். ஆண்டவர்கிட்ட இருந்து மக்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வருகிறார். அதான் வேதம் சொன்ன சங்கீதத்துல வாசிக்கிறோம், மோசே திறப்பின் வாசலில் போய் நின்றான். ஜனங்கள் அழிக்காதபடி அவருடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு திறப்பின் வாயிலே போய் மோசே நின்று ஜெபம் பண்ணினார். சங்கீதம் 106 23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே போய் நின்றான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எதற்காக ஆண்டவரே கொண்டு வந்தீங்களப்பா? இதை கேள்விப்பட்டார்கள் அந்நிய ஜேசஸ்தார்கள், அந்நிய மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு போட்டுட்டாரே. ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, அப்படி உங்க நாமத்துக்கு போல காலங்க வரக்கூடாது. புறஜாதி மக்கள் அப்படி உங்களை பத்தி தவறா பேசக்கூடாது. இந்த ஜனங்களை மன்னிங்கப்பா, இல்லையானால் என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் கிறுக்கி போடும் ஆண்டவரே, எனக்கும் அது வேண்டாம் என்று சொல்லி மக்களுக்காக பரிந்து பேசினார். 40 நாள் உபவாசம் மோசேயுடைய வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் 40 days தேவ சமூகத்தில் பர்சனலா தேவனோடு வார்த்தையை பெற்றுக் கொண்டு வந்தார். இரண்டாவது பிறருக்காக உபவாசம் போட்டார். அல்லேலூயா. பிறருக்காக 40 நாள் இரவும் பகலும் விழுந்து கிடந்தார். உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக மாறட்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்த்தோம். அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தலையில கை வச்சு நல்லா அந்நிய பாஷை பேசு.